மனுஷன் ஏன் அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டான் தெரியுமா உங்களுக்கு? மனுஷனுக்கு ஏன் வளர்ச்சியே வரமாட்டேங்குது? மனுஷனுக்கு ஏன் வசதியே வரமாட்டேங்குது? மனுஷனுக்கு ஏன் பொருளாதாரமே வரமாட்டேங்குது? ஏன்? அவன் மனசு காரணம், அவன் எண்ணம் காரணம், அவன் அறிவு காரணம். ஊறப்பட்ட கெட்டெண்ணம், ஊறப்பட்ட அசுத்தம், ஊறப்பட்ட குப்பை இது இருந்தால் எப்படி உனக்கு வளர்ச்சி வரும்? எப்படி லட்சுமி வருவா? எப்படி பொருளாதாரம் வரும்? ஊறப்பட்ட அடுத்தவனை கெடுக்கலாம், அடுத்தவனை அசிங்கப்படுத்தலாம், இவனை பார்த்து பொறாமப்படுறது, வயிறு எரியிறது, இப்படிலாம் இருந்தால் உனக்கு எப்படா வரும்? பொருளாதாரம் எப்படி வரும்? லட்சுமி எப்படி வரும்? சரஸ்வதி எப்படி வரும்? சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும், இங்கே சுத்தமாக இருக்கணும். அடுத்தவன் நல்லா இருக்கிறத பார்த்து நீ சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும். அவன் வண்டி வாங்கிட்டானா சந்தோஷப்படு, அவன் வாகனம் வாங்கிட்டானா சந்தோஷப்படு. அவனுக்கு எப்படி வந்தது, இது எப்படி வந்தது, அது எப்படி வந்தது, நீ வர வச்சுக்கோ. ஒன்றை நீ சிந்திச்சு பாரு. நான் எப்படி வளரலாம், என்ன நான் எப்படி திருத்திக்கலாம், நான் எப்படி நேர்மையாக இருக்கலாம், நான் எப்படி உண்மையாக இருக்கலாம், நான் எப்படி சத்தியமாக இருக்கலாம், அதை சிந்தி. உன் பின்னாடி முதுகில் இருக்கிற அழுக்க பாரு. நீ அடுத்தவனே பார்த்தா டிப்ரெஷன் தான், மன உளைச்சல் தான், அது ஒரு மனநோய். ஒன்றே ஒன்று மனசில் வச்சுன்னு செயல்படுங்க. மற்றவங்கள பார்த்து நீங்கள் பொறாமப்பட்டீங்கன்னா, பொறாமன்றது நல்லா புரிஞ்சுங்க, பிறர் வளர்ச்சியை கண்டு வயிறு எரியறது தான் பொறாமை. புரியுதுங்களா? வயிறு எரிஞ்சுன்னா நீங்கள் காலி. அந்த தீயோட உங்களை தீயை போட்டு கொளுத்திட வேண்டியதான். புரியுதுங்களா? பொறாமை மட்டும் வரக்கூடாது, அது நம்மளை அழிச்சிடும். பொறாமையோ பொச்சரிப்போ அடுத்தவனை கெடுக்கிற சிந்தனையோ இதெல்லாம் வந்தால் பொருளாதாரம் வராது, லட்சுமி கடாட்சம் வராது, சரஸ்வதி தேவி வரமாட்டாங்க, கல்வி வராது, படிப்பு வராது. அந்த வீட்டில் ஒரு எப்பயுமே ஒரு பிசாசு இருந்துனே இருக்கும், பேய் இருந்துனே இருக்கும். புரியுதுங்களா? எப்பயுமே ஒரு அசுத்தம் இருந்துனே இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருந்துனே இருக்கும், ஒரு அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது. இது நல்லா புரிஞ்சுங்க. அர்த்தம் நல்லா இருக்கானா அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. புரியுதுங்களா? மனசார சந்தோஷப்படுங்க. அவன் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன். புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ தானாக உங்களுக்கு வளர்ச்சி வரும், தானாக பொருளாதாரம் வரும். இங்கே சுத்தமாயிடுச்சுன்னா, இங்கே உங்களுக்கு பணக்காரன்ற அந்த ஃபீல் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரம் வந்துடும். நீங்கள் பணக்காரன் ஆகணும், பொருளாதாரம் வரணும், நல்ல வசதிக்கு போகணும், நல்ல படிப்பு படிக்கணும் அப்படின்னா இங்கே முதல்ல ஏற்படுத்திங்க, இங்கே சுத்தம் பண்ணிங்க, இங்கே பரிசுத்தமாக ஆக்கிங்க. புரியுதுங்களா? அகம் நல்லா சுத்தமாயிடுச்சு அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே ஊறப்பட்ட குப்பையை வச்சுருந்தா தெய்வ கடாட்சம் வராது, தெய்வம் வராது. முதல்ல பார்த்தாலே என்னடா கேடு கெட்டவனாக இருக்கான்னு போயிடும். புரியுதுங்களா? இங்கே முதல்ல சுத்தமாக இருக்கணும். அதனால் உங்களை நீங்கள் திருத்திங்க, அதுதான் நமக்கு நல்லது.